வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல வெண்பூசணி சாம்பார் பண்ண போறோம். 100 கிராம் துவரம்பருப்பை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். 1/4 கிலோ வெண்பூசணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா 100 கிராம் கேரட்டும் வச்சிருக்கேன். இப்ப வெண்பூசணியில விதைகள் இருக்கும். அந்த விதைகளை நீக்கிட்டு தோலை எடுத்துட்டு சாம்பாருக்கு போடுற மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணிக்கலாம். கேரட்ல உள்ள மேல் தோலை சீவிட்டு வாஷ் பண்ணிட்டு ரவுண்ட் பீசஸா கட் பண்ணிக்கலாம். இந்த குக்கர்ல வாஷ் பண்ண துவரம்பருப்பு, 1/2 கப் தண்ணி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்துருச்சு. பருப்பு நல்ல மலர குழையாம வெந்திருக்கு. இதை லைட்டா மட்டும் இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு தனியா எடுத்து வச்சிருங்க. அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன்ல பாதி வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் பொரிஞ்சிருச்சு. 10-12 தோல் உரிச்ச சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம், 2 பச்சை மிளகாவை கீறி சேர்க்கிறேன். இந்த வெங்காயத்தை 2 நிமிஷம் போல வதக்கிக்கலாம். இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்க்கிறேன். தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன். இதை லைட்டா ஒரு வதக்கிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். நம்ம பருப்பு வேக வைக்கும் போது பெருங்காய பவுடர் சேர்த்தாலும் இப்ப பெருங்காய பவுடர் சேர்த்தோம்னா சாம்பார் நல்லா வாசனையா இருக்கும். சேர்த்த தக்காளி எல்லாம் ஓரளவு வதங்கி இருக்கு. நல்லா மசியணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வதங்கினா மட்டும் போதும். இதுல 2.5 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்க்கிறேன். இதுல கொஞ்சமா மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்து அந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போக வதங்கட்டும். நான் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்திருக்கேன். நீங்க இதுக்கு பதில் உங்கள்கிட்ட சாம்பார் தூள் இருந்தா உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இதுல கட் பண்ண பூசணிக்காயை சேர்த்துக்கலாம். நான் பூசணிக்காயை கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட கட் பண்ண கேரட் நல்லா ஒரு வதக்கி விட்டுருங்க. அடுத்து இதுல தண்ணி சேர்க்கிறேன். 1/2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. நம்ம சேர்த்திருக்கிற காய் பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். இப்ப 6 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த பூசணிக்காவும் கேரட்டும் பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இதுல நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிருங்க. இந்த 2 காயுமே நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். நம்ம சேர்த்த பருப்போட சேர்ந்து காய் நல்லா ஃபுல்லாவே வெந்துருச்சு. அடுத்து இதுல ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளிய 1/2 கப் தண்ணியில கரைச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்க தண்ணி தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க. சாம்பார் திக்கா இருக்கணும்னா இந்த அளவு போதும். சாம்பார் இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க. எனக்கு இந்த அளவு திக்னஸ் இருந்தா பிடிக்கும், அதனால இந்த திக்னஸே வச்சுக்கிறேன். மூடி வச்சிருங்க. புளிக்கரைசலோட பச்சை வாசனை போக 2 to 3 நிமிஷம் கொதிக்கட்டும். அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கங்க. நல்லா கமகமன் வாசனையா இருக்கும். மூடி வச்சிருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷம் போல அப்படியே இருக்கட்டும். கொத்தமல்லி இலையோட வாசனையெல்லாம் நல்லா ஜம்முன்னு சாம்பார்ல இறங்கிடும். இப்ப 3 நிமிஷம் ஆச்சு. அவ்வளவுதான். கமகமன் வாசனையோட வெண்பூசணி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.
மல்லி ரசம் பண்ண போறோம். கொத்தமல்லி விதை ரசம் பண்றதுக்கு ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். இதை இந்த பாத்திரத்துல சேர்த்துட்டு 300 ml தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் ஊற விட்டுறலாம். புளி 10 நிமிஷமா நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா கரைச்சு இதுல உள்ள நாரையெல்லாம் தனியா எடுத்துக்கலாம். அடுத்து இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி இதுல சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு கரைச்சிருங்க. தக்காளி எல்லாம் நல்லா மசிகிற மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்து ரசத்துக்கு தேவையானதை அரைச்சுக்கலாம். ஒரு ஈரம் இல்லாத காஞ்ச மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்க்கிறேன். இது ரெண்டையும் நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்ல பவுடர் மாதிரி இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். அரைச்சாச்சு. இந்த பவுடரை தனியா எடுத்து வச்சுட்டு இந்த மிக்ஸி ஜார்ல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய், 3ல இருந்து 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க. இந்த மல்லி ரசத்துக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா 10 பல் பூண்டை தோலோடையே சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள், கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள். இதை தண்ணி சேர்க்காம கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். ரசத்துக்கு தாளிச்சிடலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன்ல பாதி வெந்தயம் சேர்த்துக்கங்க. அடுத்து கறிவேப்பிலை, ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய். இது கூட நம்ம 1-2 அரைச்ச அந்த மிளகு ஜீரக வெள்ளைப்பூடு கலவையை சேர்த்துட்டு ஸ்டவ் சிம்ல வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்ச பவுடரை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடரையும் சேர்த்து சிம்லயே வச்சு மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க. இப்ப 1 நிமிஷமா பவுடரை வதக்கிட்டு அடுத்து இதுல நம்ம கரைச்சு வச்ச புளி தக்காளி கரைசலை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் சிம்லயே தான் இருக்கு. இதுல 150 ml தண்ணி சேர்க்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் சேர்த்தோம் இல்லையா, அந்த டம்ளர்லயே 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளிப்பு போதுமா என்னன்னு செக் பண்ணி பாத்துக்கங்க. புளிப்பு அதிகமா இருந்தா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கங்க. இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு. ஸ்டவோட தீய கூட்டி வச்சிருங்க. இந்த ரசம் நுரக்கட்டி வரணும், கொதிக்க விட்டுறக்கூடாது. இப்ப ரசம் பாத்தீங்கன்னா நுரக்கட்டி வந்திருக்கு, லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி ரசம் கொதிச்சு வரும்போது கொஞ்சமா தண்ணி சேர்த்தோம்னா மேலும் ரசம் கொதிக்காம இருக்கும். அடுத்து இதுல கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கமகமன் வாசனையா ரொம்ப டேஸ்டா மல்லி ரசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு காரக்கறி பண்ண போறோம். 400 கிராம் உருளைக்கிழங்க வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இத குக்கர்ல சேர்க்கிறேன். கிழங்கு பெருசா இருந்தா 2 கட் பண்ணிக்கங்க. கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி, 3/4 டீஸ்பூன் கல் உப்பு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டாச்சு. இந்த கிழங்கு குழைய வெந்துடக்கூடாது. ஒரு 75% வெந்தா போதும். நான் இதை 2 விசில் விட்டு வேக வைக்க போறேன். நீங்க கிழங்கோட சைஸை பொறுத்து எத்தனை விசில் வைக்கணுமோ அதுக்கு தகுந்தபடி வச்சுக்கோங்க. ரெண்டு விசில் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. கிழங்கு பாத்தீங்கன்னா 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. இந்த கிழங்கு தனியா எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சிட்டு கியூப்ஸா கட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 7ல இருந்து 8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்ப இந்த பச்சை மிளகாவை
இது மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு 3/4 டீஸ்பூன் சீரகம், 7 to 8 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த கலவைக்கு தேவையான அளவு உப்பு. இத தண்ணி சேர்க்காம லேஸ் கொரகொரப்பா அரைச்சுக்கலாம், ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க. அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து. பருப்பெல்லாம் செவந்துருச்சு. 1/4 டீஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்க்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள். வெங்காயம் 2 நிமிஷம் போல வதங்கினதும் இதுல நம்ம அரைச்ச பச்சை மிளகாய் பூண்டு கலவையை சேர்த்துட்டு கூடவே 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் சேர்க்கிறேன். மிதமான தீயில வச்சு 2 to 3 நிமிஷம் வதங்கட்டும். நம்ம சேர்த்த பச்சை மிளகாய் விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். பச்சை மிளகாய் பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நான் அதுல பூண்டு சேர்த்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு பூண்டு வாசனை பிடிக்கலைன்னா நீங்க பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்கும் போது ஒரு 1/2 இன்ச் இஞ்சிய தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இதுல கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இத மசாலால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. இதுல உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கங்க. நான் 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட் சேர்க்கிறேன். மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. அப்ப உருளைக்கிழங்கு 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருந்தது. இப்ப நம்ம சேர்த்த மசாலாவோட சேர்ந்து நல்லா ஃபுல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். ஒரு 3 to 4 நிமிஷம் ஆகும் வெந்து வர்றதுக்கு. வெந்துட்டு இருக்கும் போது இடையில ஓபன் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கங்க. நாலு நிமிஷமாச்சு. மசாலாவோட சேர்ந்து கிழங்கு நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. ஃபைனலா இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் பிளேவரோட சூப்பரா உருளைக்கிழங்கு காரக்கறி ரெடி ஆயிடுச்சு. தக்காளி பாசிப்பருப்பு கூட்டு பண்ண போறோம். 50 கிராம் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். அதை இந்த பேன்ல சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 கப் அளவுக்கு தண்ணி. இந்த பருப்பு பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். பருப்பை ஊற வச்சிட்டோம்னா வேகமா வெந்துரும். இந்த மிக்ஸி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். இப்ப பாசிப்பருப்பு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. நான் பருப்பை ஊற வச்சதுனால 1/2 கப் தண்ணி சேர்த்தேன். நீங்க பருப்பை ஊற வைக்கலைன்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இதுல கட் பண்ண 150 கிராம் தக்காளியை சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்க்கிறேன். நம்ம சேர்த்திருக்கிற இந்த தக்காளி பருப்போட சேர்ந்து வெந்து வரட்டும். தக்காளி பாசிப்பருப்பு ரெண்டுமே நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்ச அந்த தேங்காய் கலவையை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமா தண்ணி சேர்க்கிறேன். இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தேங்காய் கலவையோட சேர்ந்து 2 நிமிஷத்துக்கு கூட்டு வேகட்டும். அதுக்கப்புறமா தாளிப்பு போட்டுக்கலாம். தேங்காய் கலவை சேர்த்து 2 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த பேன்ல
3 டீஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 5-6 சின்ன வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்க்கிறேன். அடுத்து கறிவேப்பிலை. இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். இப்ப வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர் சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இத கூட்டுல சேர்த்துடலாம். தாளிப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான தக்காளி பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ மாங்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை சின்ன சின்ன சதுர துண்டுகளா தோலோடையே கட் பண்ணிக்கலாம். மாங்காயை கட் பண்ணியாச்சு. இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கங்க. இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதும் அதுல 1 கட் பண்ண பச்சை மிளகாவும் 1 கட் பண்ண காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை. லேசா வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச மாங்காவை இதில் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம தாளிக்கும் போது காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சரியா இருக்கும். நீங்க தேவைப்பட்டா கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான தீயில வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கிட்டு இருக்கட்டும். அடுத்து இதுல இந்த மாங்காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். இந்த தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 150 ml இருக்கும். மூடி வச்சிருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். மாங்காய் வந்து நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். 1/2 கப் பொடித்த வெல்லத்தை இந்த பேன்ல சேர்க்கிறேன். 1/4 கிலோ மாங்காய்க்கு 1/2 கப் பொடித்த வெல்லம் சரியா இருக்கும். நீங்க தேவைப்பட்டா கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வடிகட்டிக்கலாம். வெல்லத்துல கல்லு மண் இருக்கிறதுனால நம்ம வடிகட்டி சேர்க்கிறோம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்க எடுத்திருக்கிற வெல்லம் சுத்தமான வெல்லமா இருந்ததுன்னா நீங்க டைரக்டாவே மாங்காயில சேர்த்துடலாம். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. மாங்காய் எல்லாம் நல்லா சாஃப்டா நம்ம சேர்த்த உப்பு உரப்போட வெந்துருச்சு. அடுத்து இதுல நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளைக்கரைசலை சேர்த்துடலாம். நல்லா கலந்துருங்க. நம்ம சேர்த்து இந்த வெள்ளைக்கரைசலோட சேர்ந்து மறுபடியும் 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் வேகட்டும். 3 நிமிஷம் ஆச்சு. நல்ல டேஸ்டா உப்பு புளிப்பு காரம் இனிப்போட நம்மளுடைய சுவையான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.